So first trade Sensexல பார்க்கலாம். நிஃப்டியில் பிளான் பண்ணுறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நிஃப்டியில் ட்ரேட் நீங்கள் எடுத்துக்கலாம் தேவைன்னா. நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிடுறேன், பட் ப்ரீமியம் டிகே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நிஃப்டியில், அது உஷாராக பாருங்கள். சென்செக்ஸில் வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ண முடியாது, அதில் பட்டுன்னு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போய்டும். $84,000 கால் அண்ட் 84,100 புட். யாருன்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா $25,850 கால், 850 வேணாம், 800 கால் போட்டுக்கோங்க. 25,800 கால் புட் சைடு, 25,900 புட்ல பாருங்க. 900 புட் அண்ட் 800 கால். பொறுமையா செட் பண்ணி எடுங்க, வெயிட் பண்ணி. கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருந்தா கூட மூவ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். புட் சைடு 385 வரைக்கும் டார்கெட் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, எது மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். புட் சைடு போற மாதிரி இருக்கு, பட் இதுவும் சப்போர்ட் உடையல. புட் சைடு ஒரு என்ட்ரி, கேண்டல் பாட்டம் ஸ்டாப் லாஸ், டார்கெட் 382. See 382 ஃபுல்லா வேணாம், அதுல பாதி வந்தா கூட போதும். $73 பாயிண்ட்டுக்கான ட்ரேட், அதுல பாதி வந்தா கூட எடுத்துங்க. 365ல ஒரு சின்ன சைட்வைஸ் இருக்கும், 363ல டிசைட் பண்ணுங்க. சின்ன சைட்வைஸ் இருக்கு இங்க, அப்படி அங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா வெளியில வந்துடலாம். இந்த இடம் 363. See, market is very clever today. 363 நல்லா கொடுக்கும் கண்டிப்பா, அதுக்கு மேலேயே வாய்ப்பு இருக்கு. 363 ஒரு வாட்டி தொடும், அது அங்க போயிட்டு டிசைட் பண்ணலாம். அது பிரேக் அவுட் ஆயிட்டு போச்சுன்னா ட்ரையல் பண்ணுங்க. இல்ல அங்க ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, எஸ் பியூட்டிஃபுல், எஸ் உடச்சிடுச்சு. அடுத்த டார்கெட் கொடுத்துரும். அதை உடச்சிட்டு மேலேயே சப்போர்ட் இருந்தா ட்ரையலிங் ட்ரேடு மேலே வச்சுடுங்க. பியூட்டிஃபுல். டார்கெட் இப்போ கொஞ்சம் பெருசு, 390 நெக்ஸ்ட் டார்கெட், அதையும் பிரேக் பண்ணிடும். 382 டார்கெட். 74 பாயிண்ட்ஸ் வந்துடும். இப்போ அதுக்கு மேலேயே இருக்கு. ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க, உடச்சுன்னு மேலே போவோம் ஒரு கேண்டில். ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க, அதையும் உடைக்கும். அதையும் உடைக்கும், ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்குங்க. பியூட்டிஃபுல். 101, 105 பாயிண்ட்ஸ். எனஃப் எக்ஸிட். 105 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் டிகே ஆயிடுச்சு, பிலோ பார் தான் இருந்துச்சு. இப்போ புது ட்ரேட் எதுவுமே போடாதீங்க, புது ட்ரேட் எதுவும் போட வேணாம், போதும். ஸோ மார்க்கெட் வாஸ் வெரி கிளவர் டுடே. காலும் புட்டும் ஆவரேஜாக வச்சு புட் சைடு ஏற்றுனாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து கால் சைடு வேற லெவலில் போகும் மார்க்கெட்டு. நம்ம புட் சைடு எடுத்திருக்கோம், அப்புறம் புரியும் பாருங்க. ஒரு 1 ஹவரில் கால் சைடு வேற லெவலில் போயின்னு இருக்கும், இன்னொரு 15-20 மினிட்ஸில். What is the points you captured?
Angaraj 31 points, 40 points Silva, points Bharani, 73 points Ramu, 17 points Balaji, 73 Ramu, very good Ramu. See, call side உடனே போவாது. இங்க பாருங்க. See, இப்படி போயிட்டு திருப்பி ரிட்ரேஸ் ஆகி தான் இப்படி மேலே போவோம். உடனே கால் சைடு ட்ரேட் பெருசா போகுது. மியூட் பண்ணிக்கோங்க. சி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்கேல்பிங்கு, அப்புறம் தான் ட்ரைலிங் ட்ரேடு இதில் கால் சைடு. ஏன்னா இன்னும் ஒரு வாட்டி ரிட்ரேஸ் ஆகணும் இது. இப்போ இது ஒரு வாட்டி இறங்கும், திருப்பி இது ஒரு வாட்டி ஹை போய் புட் சைடு எடுக்கும், திருப்பி அப்புறம் தான் கால் சைடு எடுக்கும். பட் அது இந்த இடத்துல அது டிசைட் பண்ணோம், அது மேலே போகணுமா கீழே போகணுமான்னு. இப்போதைக்கு கால் சைடு போகிற மூட் நல்லா இருக்குது. அதுக்கு ரிஸ்கான டார்கெட் தான், ஏன்னா நம்ம லெவல் கீழே உடையில, அதனால சின்ன டார்கெட் 371 டார்கெட். எஸ் வந்துடுச்சு அந்த டார்கெட்டு. மேலே உடையுதுன்னா பிரேக் பண்ணலாம். 24 பாயிண்ட் வந்துடுச்சு, இன்னும் இருக்கு, மேலே போவோம். அது அடுத்த டார்கெட் 390. 390 ஒரு டார்கெட், இது ஒரு டார்கெட். 42 பாயிண்ட்ஸ்க்கான ட்ரேடு அதையும் கொடுத்துச்சு. இப்போ ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். 42 பாயிண்ட்ஸ் யார் எடுத்தது? 42ல் ஒரு 20 பாயிண்ட்ஸ் யாருன்னா எடுத்தீங்களா? பியூட்டிஃபுல். போதும், விட்டுருங்க. பட் கால் சைடு தான் இருக்கு, கொஞ்சம்